வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஓகே, இன்ஃபர்மேஷன். அதாவது என்ன தகவல் அப்படின்னா, இந்த மாயன் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு கிளாஸ்மேட்டு, அவங்க பேர் கலைன்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ சூழ்நிலை கடந்ததுக்கப்புறமும் அவங்க திருமணம் அப்படின்ற ஒரு நிலையில் பொது பார்க்குறது அப்படின்றது ஒரு பாராட்டு தான். ஓகே, ஏன்னா மேக்ஸிமம் என்னுடைய கிளாஸ்மேட்டில் எல்லாருக்கும் மேரேஜ், எல்லாம் ரெண்டு குழந்தைங்க கூட இருக்குது. ஓகே, அடுத்து என்ன திருமணம் செய்யக்கூடிய நபர் எனக்கு ஒரு இணக்கமாகவும், ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு நபராகவும், ஒரு பண்பாகவும், அதே சமயத்தில் கொஞ்சம் ரியாலிட்டி, கொஞ்சம் சமைக்க தெரியணும், இந்த டிரைவிங் ஓரளவு தெரியணும், மற்றபடி ஓரளவு ஜென்ரல் நாலேஜு, அதுக்கப்புறம் ஓரளவு நான் போது பார்த்துக்குவேன். ஓகே, சரி. யதார்த்த ரீதியாக அந்த கிழக்கியத்தில் இந்த பழைய இதிகாசத்துலலாம் பார்த்திங்கன்னா தவம் செய்வாங்க. தவம் செஞ்சதுக்கப்புறம் கடவுள் வரம் கொடுப்பார். ஓகே, அதனால் அவங்களும் இத்தனை வருஷமாக காத்திருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய நிலைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க லைஃப் ஸ்டைல் அமைச்சிருக்கலாம். சொந்தமாக 2 கடை இருக்குது, ஏதோ வகையில் தோது பார்த்துருக்கலாம். ஆனாலுமே மாயனுக்குன்னு ஒரு கேரக்டர் உண்மையாக இருக்காங்க. ஆச்சரியமாக தான் இருக்குது, வரவேற்பு. ஆனால் யதார்த்த ரீதியாக நான் ஒரு டைரக்டரு, நான் சென்னையில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி சூழ்நிலை அமையன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் என்கிட்ட புறப்பட்டு சென்னைக்கு தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, மற்றபடி யதார்த்த ரீதியாக நீங்களாக இன்வால்மெண்ட் ஆனால் தான் ஏதாவது தோதாகும். ஓகே, ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அது மூவியில் மட்டும்தான் அந்த ஃபாலோ அப்பு, ரொமான்ஸு, லவ் அப்படின்றலாம் கான்செப்ட். ரியாலிட்டி எனக்கு தோதாக மாட்டேங்குது. ஓகே, ஏன் அப்படின்னா எப்போவே லைஃப் ஸ்டைல் நல்லபடியாக அமைச்சிருக்கோம், எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எங்கேயாவது ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு ஏதோ ஒரு நிலையில் நல்லபடியாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அப்படி சூழ்நிலை அமையலைன்னா பொறுப்பு வழங்கப்பட்டுருச்சு. எங்கே போனாலும் சேட்டலைட் இருக்குது. சேட்டலைட் பிஸ்னஸ்ஸு, அந்த சேட்டலைட் லான்ச்சு எல்லாமே இன்குலேட்டிங் ஆனதுனால, ஒட்டுமொத்த இடத்துக்கு உண்டான பொறுப்புமே வழங்கப்பட்டதுனால, இப்போ நானே எப்படி தீங்கு செய்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. அதனால தான் கொஞ்சம் வறுமை நிலை. ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக ஒரு வரவேற்பு இருக்குது, இன்வால்மெண்ட் அப்படின்ற ஒரு நிலையில். ஓகே, சரி, நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன். ஓகே, அல்லது நீங்கள் தான் என்னை திரும்ப கூப்பிட்ணும். ஓகே, சரி. அடுத்த தகவல், அட்லஸ் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு நிலையை நம்ம தோது பார்க்கணும். ஒரு நிறுவனம் தான் அது. ஓகே, அதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னா, அட்லஸ் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு நிலையில் செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கார்ட்டூன் சேனல்ஸ் எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. நேமே அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு கார்ட்டூன் சேனல். அது எப்படி நம்ம அந்த சிஎன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, போகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த சோனியில் 2-3 சேனல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கார்ட்டூன் சேனல் இருக்குது. அதே மாதிரி தான் அட்லஸ் அப்படின்றது ஒரு கார்ட்டூன் சேனல். ஓகே, எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷ்னரி ஷாப்பு, அதுக்கப்புறம் ஒரு சில இந்த கம்பெனிஸ்லாம் இருக்கும், ஒரு கடைகள்லாம் இருக்கும். ஓகே, ஆரம்பத்தில் சைலேந்திர பாபு அப்படின்ற நபர் நிர்வகிச்சிட்டு இருந்தார். அவரும் ஒரு நல்ல கேரக்டர் தான், வேணால் அவரையும் கூட சேர்த்துக்குங்க. ஓகே, ஒரு தரமான ஒரு நபர் சைலேந்திர பாபு. அவரும் இறையன்பும் ஒரு இணையான ஒரு ஏதோ ஒன்றா தான் படித்தாங்க, ஒன்றா தான் எக்ஸாம் எழுதினாங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஓகே, அதனால் சைலேந்திர பாபு அவரையும் கூட சேர்த்துக்குங்க. ஓகே, முடிஞ்சால் அவங்களுக்கு ஏதோ ஒரு பதவி கொடுங்க, ஒரு நல்ல கேரக்டர். என்ன அது ஒரு பாலிட்டிக்ஸு, ஸ்டேட்டஸு அப்படின்றனால சில நேரத்தில் சில விஷயம் அனுசரித்து போகிறதுனால அவங்க எதுவுமே நமக்கு தோது பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஓரளவு எல்லா நிலையிலையும் எனக்கு ஓரளவு தோதான நபராக இருந்தார். முதலாவது என்னுடைய தேவன் ஃபேன் கிளப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தவர் அவர் தான். அந்த டைமில் அவர் பதவியில் இருக்கிறப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணுறோங்க, நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோங்க, நான் உங்களுக்கு எல்லாமே தோதாக அமைச்சு கொடுக்குறேங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னவரே அவர் தான்.
ஓகே, அதனால் என்னோடய தேவன் ஃபேன் கிளப்லேயும் அவரையும் நான் இன்வால்மெண்ட்டில் தான் இருக்கார். அதனால் அவருக்கெல்லாம் நான் ஒரு நல்ல நபர். அது ரியாலிட்டியாக கொஞ்சம் காசு அப்படின்றது நல்லா சம்பாரிச்சுனா எனக்கு ஒன்றும் தெரிவிக்காது. அதனால் இப்போதைக்கு 1,00,000 ரூபா சம்பளம் தரதுன்றது எனக்கு ஓரளவு கட்டுப்படி ஆகும். எடுத்ததுன்னு 5 லட்சம் தரதுன்றது எனக்கு கொஞ்சம் சிரமம். ஓகே, ஏன்னா மாதத்தில் 15 நாள் தான் என்னால் ஓரளவு தோது பார்க்கறது தான் எனக்கு தோதாக இருக்குது. அதனால் 1,00,000 ரூபா அப்படின்னா சரி ஓகே, ஒரு 10 வருஷத்துக்குனா கூட மந்த்தானா 1,00,000 மாதிரி எனக்கு சம்பளம் கொடுக்குறது தோதாக இருக்கும். எடுத்ததுன்னே ஒவ்வொருத்தருக்கும் நிறையா காசு கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப சிரமம். இதில் வேறு போனஸ் இருக்குது, ஃபெஸ்டிவல் ஆனால் கிஃப்ட்டு கொடுக்கணும், நிறையா செலவு வேறு இருக்குது. ஓகே, அதனால் அட்லஸ் நெட்வொர்க் நம்ம பொறுமையாக தோது பார்க்கலாம், அவசரப்படாதீங்க. ஓகே, சரி, அடுத்து கிருஷ்ணா ஸ்டூடியோஸ் சார்பாக சில பிஸ்னஸ் லிஸ்ட்லாம் இருக்குது, அதையும் நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகே, அதையும் நம்ம தோது பார்த்துக்கணும். அடுத்து இந்த பகல் பொழுதில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படின்னு வச்சுங்க, நைட் டைமில் ஓரளவு ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் தான், ஓய்வு நேரம் தான். நைட் டைமில் எந்த வேலையும் நம்ம அவ்வளோவா கமிட்மெண்ட் அப்படின்றது சரி கிடையாது. ஓகே, அது சூழ்நிலையை பொறுத்து. ஆனாலும் பகல் டைமில் எல்லா வேலையும் நம்ம தோது பார்க்குறது தான் சரி. வேகமாக முன்னேறினா தான் நம்ம ரிட்டையர்மெண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போக முடியும். அப்போ தான் நம்மளோட லைஃபே நம்ம ஆரம்பமாகும். ஓகே, இன்வெஸ்டர் கேட்டகரி அது ஒவ்வொருத்தரோட கர்ம நிலையை பொறுத்து. அதனால் எல்லா வேலையும் நான் சீக்கிரம் முடிச்சிட்டுன்னு வச்சுங்களேன், எனக்குன்னு ஒரு ரிட்டையர்மெண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்கும். ரிட்டையர்மெண்ட்டுனா என்ன அப்படின்னா, ஒரு 80 வயசில் எந்த வேலையுமே இல்லாமல் இருக்கிற காசை செலவு பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையும் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டலான்ற கான்செப்ட்டு கிடையாது. ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது ஒரு இன்வெஸ்டர் கேட்டகரி. அதாவது பொருளாதார விடுதலை. காசுக்காக நம்ம வந்துட்டு அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம சுயச்சார்பாக நம்மளோட வாழ்வியை வந்து நம்ம மேன்மைப்படுத்திக்கலாம். ஒரு பொதுத்தளத்திலான ஒரு சுதந்திரமான ஒரு பரிபூர்ண நிலையில் மேன்மை நிலை அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்டு. ஓகே, அதனால தான் நம்ம பகல் பொழுதில் எல்லா வேலையும் ஓரளவு தோது பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த படிநிலையை நகர்ந்து போகிறதுக்கு நம்ம தோதாக இருக்கும். ஓகே, சரி, இந்த சித்தர்கள் மூவிலாம் கொஞ்சம் ஓரளவு புக் பண்ணால் தான் நம்ம அடுத்த படிநிலையை நகர்ந்து போகிறதுக்கு தோதாகும். ஓகே, அதனால் எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் தேவை. அந்த ஸ்பேஸை கரெக்டாக எனக்கு தோதான நபராக செயல்படக்கூடிய நபர் ஆக்டர் விஜய் அவர் தான். ஓகே, அதனால் நீங்கள் ஓரளவு கரெக்டாக தோது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளமும் வழங்கப்படும், போனஸும் வழங்கப்படும். ஏன்னா வேலை செய்கிறீங்க, உங்களுக்கும் சம்பளம் அப்படின்னா தான் உங்களுக்கும் தோதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கும் தேவையெல்லாம் இருக்கும். ஓகே, அதனால் ஒவ்வொன்றா தான் படிப்படியாக தோது பார்க்கணும், அவசரப்படாதீங்க. ஓரளவு நேரில் வாங்க, ஓரளவு கேஷ் கொடுங்க, அப்போ தான் தோதாகும். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.